வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி வந்து 8 மணி ஷோ, சரிங்களா? 8 மணி ஷோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க, 6 மணி ஷோவுக்கு எப்படிங்க வின்னிங் நம்பர் வந்துச்சு அப்படின்னா சூப்பராக வின்னிங் இருந்துச்சு. 2 நம்பருமே நம்ம கொடுத்தது அழகாக வின்னிங் இருந்துச்சு. அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்த நம்பர் சூப்பராக ஒரு வின்னிங் இருந்துச்சு. இன்றைக்கி அடித்த நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நமக்கு வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நம்பர் அடிச்சிருந்தாங்கன்னா 203 நம்பர் 214. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 996 இல்லையா? 96 66 9. அடுத்தது வந்து 42 377. நம்ம கொடுத்தல 3ஆம் நம்பரும் 7ஆம் நம்பர் அழகாக பாஸ். சரிங்களா? செம்மையாக 2 நம்பருமே நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு. நம்ம எதை தான் எதிர்பார்த்தோம், இதை தான் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக வந்து 3ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் கண்டிப்பாக வரும். ஆல் போர்டில் சூப்பராக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு கொடுத்தது பாருங்கள் 7 3 6 சூப்பராக கொடுத்துருந்தோம். சூப்பரான ஒரு வின்னிங். சி போர்டு 7ஆம் நம்பர் அழகாக, ஏ போர்டு 3ஆம் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது. பட் இருந்தாலும் நமக்கு இங்கே கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்தோம். கொஞ்சம் மாறி தான் வந்திருந்தது. எனக்கு 2 இடத்துலையுமே 3ஆம் நம்பரை காமிச்சதுனால தான் பி போர்ட்லேயும் மாற்றி கொடுத்தோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரி நம்பர்கள் ஒரு அதிகபட்சமாக ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். அதே மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி நம்பர்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். அதே மாதிரி நம்ம நேற்று இப்போ காலையில் சொன்னதில் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து 3 நம்பருமே, அதாவது 2 நம்பருமே ரொம்ப டிஃப்ரெண்ட் நம்பராக வந்துச்சு. இதை காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு அடுத்த நம்பர் வரும் இந்த மாதிரி அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்க. நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே நமக்கு அதாவது நம்ம 37ங்கிற நம்பர், அதனால தான் ஆல் போர்டில் 37ங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். சரிங்களா? எதிர்பார்த்தோம். அதே மாதிரி எக்ஸாக்டாக அவங்களுக்கு கொடுத்த நம்பர் நமக்கு அந்த மாதிரி தான் கொடுத்தோம். இது வந்து நமக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட்டான மாறி வரக்கூடிய நம்பர். இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி நம்பர் வரும் அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லியே கொடுத்தோம். இங்கே பாருங்கள், மெம்பர்ஷிப்புக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா இங்கே கொடுத்த நம்பர் அப்படி இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த 3 நம்பர் எழுதி இந்த 3 நம்பரில் பாருங்கள் நமக்கு 669 வருது. 6க்கு 3, அதே மாதிரி 6க்கு 6, 9க்கு 7ங்கிற நம்பர் 3 நம்பருமே எக்ஸாக்டாக செட் ஆகும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்து அதே தான் நம்ம கொடுத்துருக்கோம். வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல. சரிங்களா? மெம்பர்ஷிப் கொடுக்கும்போது இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். 367ன்னு கொடுத்தோம். ஜஸ்ட் மிஸ்ஸு ஒரே ஒரு நம்பர். இது மட்டும் அப்படியே 7ஆம் நம்பராக இருந்தால் ஒரு ஃபுல் டிஜிட் வந்துருக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட் மிஸ் ஒரு நம்பர் மட்டும் மிஸ்ஸு. சரிங்களா? அந்தளவுக்கு தெளிவாக எடுத்துக்கிறோம் பாருங்கள். அதுதான் சொல்கிறேன் நான். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாதிரி கரெக்டாக வர்றப்போ நம்ம தெளிவாக எடுத்து கொடுத்துருவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு எப்படிங்க மேட்ச் ஆகுது? இந்த ட்ராவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா, எனக்கு மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 7ஆம் நம்பருக்கான சான்ஸு கொஞ்சம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் ஃபேவரபுளாக வரணும் அப்படின்னு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி நம்ம 6க்கு 3 தான் வருங்கன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி 7க்கு 3 தான் வரும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பர் வந்தால் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அந்த மாதிரி வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால தான் 7ஆம் நம்பர் கொடுக்குறோம். 7ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 5 அப்படிங்கிற 2 நம்பருமே நமக்கு இன்றைக்கி ஏ போர்டில் வந்து மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஆல் போர்டு கொஞ்சம் நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆடி பாருங்கள். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுப்போம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் மறுபடியும் நமக்கு சி போர்டு என்ன நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். சி போர்டு பி போர்டு என்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். பி போர்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்குது. 2ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுக்கு எது 2ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். நமக்கு 7க்கு 2 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் வந்துடும். 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகப்படியாகவே இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வரணும் இல்லையா? அந்த மாதிரி வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 7க்கு 2 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏ போர்டில் வந்து 7 5ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் கிடைக்கிது. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எதில் வரணும்? பி போர்டில் வரணும்னு தான் காமிக்குது. ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் எனக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப பேசிக்காக வரணும்னு தான் காமிக்குது. சரிங்களா? இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு ப்ளஸ் ஒரு 3ஆம் நம்பர். எப்படி இங்கே 3ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே எப்படி 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் எவ்வளோ சாத்தியமான நம்பரோ அதே மாதிரி இங்கே 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு 7ஆம் நம்பருக்கு ஒரு 3ஆம் நம்பருக்கு ஒரு 7ம் ஒரு 3ஆம் நம்பருக்கு ஒரு 5ம் எதிர்பார்க்குறோம். அதாவது 3க்கு 5 3க்கு 7ங்கிற 2 நம்பரும், அதே மாதிரி ஒரு 7ஆம் நம்பருக்கு ஒரு 2ஆம் நம்பர், ஒரு 7ஆம் நம்பருக்கு ஒரு 3ஆம் நம்பர். இதை தான் எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கணக்கில் அமையுது. உங்களுக்கு ஏதாவது இதில் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் இப்போ நம்ம இதில் வந்து 3 நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம வந்து 3 நம்பர் பிரித்து எடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு 6 நம்பர் 2 ஃபார்மேட்டு கொடுத்துருக்கேன். பட் அதனால் நமக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு 3 நம்பர் தான் கொடுப்போம். சரிங்களா? அதே மாதிரி
சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு என்ன வருது அப்படின்னா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு 4ஆம் நம்பர் மேலே டவுட். எதனாலனா 7க்கு 4ங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு 7க்கு 4 அப்படிங்கிற நம்பர் ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா வந்துச்சுன்னு எடுத்துங்க. நம்ம இப்போ காலையில் கொடுத்த நம்பரே நம்ம அதான் எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி தான் நமக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 2 நம்பருமே ரொம்ப சாத்தியமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் நம்ம கொடுத்தோம். சரிங்களா? இதே நம்பர் தான். நம்ம வந்து ஜஸ்ட் மிஸ் தான். இதுவே வந்து 7 நம்பரில் நமக்கு 6 நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு இன்னொரு ஒரு 6ஆம் நம்பருக்கு பதிலாக ஒரு 7ஆம் நம்பர் மறுபடியும் வந்துருச்சுன்னா 377ன்னு வந்திருக்கும். சரிங்களா? 377ன்னு வந்திருக்கும். நான் ஜஸ்ட் மிஸ். இதுவும் இங்கேயும் அதே தான். அதே மெத்தேடு தான் இங்கேயும் நம்ம கொடுத்தோம். பி போர்டில் 6ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கு பதிலாக பி போர்டில் ஒரு 7 நம்பர் கொடுத்துருந்தா 377ன்னு வந்திருக்கும். ஃபுல் டிஜிட்டையும் நம்ம அடிச்சுருந்துருக்கலாம். சரிங்களா? பார்க்கலாம் கொஞ்சம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு தான் கண்டிப்பாக கொடுப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம எப்படி அப்டேட் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இது அந்த மாதிரி கொடுப்போம். வெயிட் பண்ணுங்கள். சரிங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு நம்பர் 1ஆம் நம்பர் மேலே டவுட்டு. 1ஆம் நம்பர் வரைக்கும் அதாவது சி போர்டு நீங்கள் போர்டு கட்டுறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு 4 கட்டலாம் அல்லது 1ஆம் நம்பர் கட்டலாம். இது 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. நம்ம வந்து இது 2 நாள் லீவ் போட்டதுக்கு முக்கால்வாசி காரணமே இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் பண்ணியிருந்தோம். அது கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். இது இல்லை அப்படின்னா மறுபடியும் புதுசாக சாஃப்ட்வேர் கட்டமைச்சு தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக பண்ணி தரலாம். சூப்பராக ஒரு வின்னிங் எடுத்தலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பேசிக்காக கிடச்சக்கூடிய நம்பர் வந்து 724 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகலாம். அல்லது 524, 521, 531, அதே மாதிரி 734, 731, 721 இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது இதில் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த கண்டினியூட்டியாக நான் சொல்லக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, எப்போயுமே வந்து 7ஆம் நம்பருக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் 41 ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். நம்ம எப்படி நேற்று 9 மணிக்கு எப்படி 6 மணிக்கு சொன்னோமோ 9ஆம் நம்பருக்கு எவ்வளோக்கு 7ஆம் நம்பர் எந்த அளவுக்கு சாத்தியமோ அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பரும் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் போட்டு பாருங்கள். நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுக்கு எதுவும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். 7ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 4 1 அப்படின்னு வந்துடும். இப்படி தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்முடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதாவது 413, 669, 377 டோட்டல் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தானே. அப்போ அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிக்காங்க. ஒரு நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு சி போர்டில் நீங்கள் எதிர்பார்க்குற நம்பர் வந்து 7க்கு 4, 7க்கு 1ங்கிறது நீங்கள் போட்டு பார்க்கலாம். வாய்ப்பு இருந்துக்கிறவங்க கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள். அதாவது 3ஆம் நம்பர் வரணும், அதே மாதிரி 4ஆம் நம்பர் வரும், 1ஆம் நம்பர் வரும், 5ஆம் நம்பர் வரும். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. சரிங்களா? அதையும் போக நீங்கள் மிஷின் சார்ட்டி ரெஃபர் பண்ணுறது ரொம்ப ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதாவது 341 அப்படி வரலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா 451 இந்த மாதிரி வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். நான் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. அதிகப்படியே மேட்ச் ஆகுது. அதனால தான் கொடுக்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் வரணும். அந்த சி போர்டு 4 1ங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 31, 51 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணுங்கிறது தான் எனக்கு தோணுது. இருக்கான்னு பாருங்கள். 51 போட்டு பார்க்கலாம். 51, 31, 41 இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அது அப்படியே வந்து 14, 15 இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.